தேவனுடைய வழிநடத்துதலை பெறாத, தேவ அபிஷேகத்தை பெறாத பல நபர்களும் விசேஷம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை தகாத விதமாய் அறிவிக்க முற்படுகிறதுனால ஜனங்களிடத்திலே சுவிசேஷத்தின் ஒளி ஊடுருவி செல்லவில்லை. இயேசு கிறிஸ்து கூட 12 வயதிலேயே வேத பாரகர் பரிசேயர்களோட கூட வேத வசனங்களை வியாக்கியானம் பண்ண அறிந்திருந்த 30 வயது வரைக்கும் அவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிற நாள் வரைக்கும் காத்திருந்து அதற்கு பின்பாகத்தான் தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை தொடங்கினார். அதனாலதான் அவருடைய பிரசங்கத்தை கேட்ட அத்தனை ஜனங்களும் தேவனாலே தொடப்பட்டார்கள். அது மட்டும் இல்ல, தன்னுடைய சீஷர்களுக்கு நீங்க காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார், அவருடைய வழிநடத்துதலின்படி செய்யுங்க அறிவுறுத்தினார். அதன்படியே சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் தங்களுடைய ஊழியத்தை முறையாக துவக்கினார்கள். பாரம்பரிய திருச்சபைகளோ பெந்தேகோஸ்தே திருச்சபைகளோ தேவ ஆவியை பெறாத எந்த மனிதன் செய்கிற உபதேசத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது துளி அளவு கூட ஜனங்களை தேவனிடத்திலே திருப்பாது.